ஹலோ கைஸ், இன்னைக்கு 10 லெக் பீஸு செம்மையாக சமைக்கிறோம், பயங்கரமாக ருசிக்கிறோம். சிக்கனுக்கு தேவையான மசாலா. ஹலோ பட் இன்னைக்கு பயங்கரமான ரெசிபி இருக்கா? இன்னைக்கு மொத்த லெக் பீஸ் வச்சு கதையை முடிச்சிடுறோம். இன்னைக்கு எல்லாத்தையும் சரியா? மொத்த நீ மசாலாலாம் கழிக்கிறியாப்பா? நானே கழிக்கிறேன் எல்லாத்தையும். நீ எதுவும் பண்ணாங்க இன்னும் கொஞ்சம் மேலே புதியா புத்தி வைடா தண்ணி. அது சொல்கிறேன் கீழே மேலே வைக்கிறா, மேலே போயிடா. மாதிரி நல்லா வீடு பொறுமையாக தாண்டி அதில் நான் அப்படியே கார்ன்ஃப்ளவர் மாவு சொல்லலாம். கை வந்துடும். நம்மளுக்கு எல்லாம் வந்துடாது. ஆமா, நம்மளுக்கு வந்துடாது. என்னடா மசாலா தெரியுதா? சக்தி மசாலா தான் என்னைக்குமே வந்து டேஸ்ட்டு. அதனால சக்தி மசாலா தான் நாங்கள் வாங்குறது. நீங்கள் எப்படி வாங்குறீங்களோ அது வாங்கி இது பண்ணுங்க. இரா இந்த வெளியே பேசுந்தரலாங்க. நீ சில்லு இது போடுறோம். போடு சொல்லிட்டு பேஸ்ட்டு கட்டு முட்டை வச்சுட்டா நான் வடிகிறதால நல்லா இருக்கும். கோட்டை என்னடா வடிகிற? ஒரு செஃப்பு கிட்ட கற்றுக்கு எல்லாத்தையும். ஓடேசுரா நானே பேசுட்டேன். சிக்கன் மசாலா இன்னைக்கு சிக்கனு 10 லெக் இருக்குது. இன்னைக்கு ஒரு அடி தான். 10 லெக்குக்கு மசாலா பத்தாது. 10 10லையோ இன்னைக்கு அடி புளி தான். ஏய் என்ன மோகப்பாடு ஆச்சி மசாலா. அப்புறம் அந்த பெல்ட் தான் மாமோ அரையும் மாட்டேன். பார்க்கலாம் கறியை சும்மா இப்படி ஆகணும். இப்போ எப்படி ஆறுது? அதெல்லாம் அவங்க செய்கிறவங்க தெரியாதுல்ல, தெரியும். சொல்கிறேன். சரி, ஒரு மணி நேரம் ஊற வச்சுன்னா இது நல்லா ஊறட்டுங்க. நம்ம போயிட்டு அதுகளுக்கு அடுப்பு ரெடி பண்ணி எண்ணெய் காய வைக்கலாம். இது 1 மணி நேரம் ஊறட்டும். கோட்டை வா, போய் எல்லாம் பண்ணலாம் சாப்பிட்றதுக்கு. ஏய் நன்றி, அங்கேயே பார்த்துக்கோ. நான் அப்புறம் லம்பா தூக்கின்னு போடுவோம். லெக் பீஸ் நம்ம போய் மசாலா போட்டு வச்சுக்கிறது. அதுவும் அப்புறம் ஏய் இங்கே பாடுறா வாழ்கெல்லாம் அது வழிக்கா இவ்வளோ பெருசாக ஆகிட்டுக்குது. ஆமாண்ணா இதுரா வாழைப்பூ பாடுற. டேய் ஒரு நாளைக்கு போட்டுடலாமா வாழைப்பூவோட? கைஸ் நீங்கள் வீடியோ வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க. வாழைப்பூ நம்ம சுற்றுறமே வாழை தோட்டம் தான். அதை பாருங்கள், ஃபுல்லாகவே வாழை தோட்டம் தான். நீங்கள் வாழைப்பூவோட போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வாழைப்பூவோட ஒரே அர்த்தம். அதை இப்படி அறுத்து வாழைப்பூவோட நம்ம போட்டு முடிச்சிடலாம். வா தேங்காய் போடுறா. போறா சொட்ட 2 தேங்காய். இது இன்னைக்கு அப்படியே போயிட்டு வச்சு சாப்பிட வேண்டியதுதான். இதையும் சேர்த்து 2 தேங்காய். இன்னைக்கு கைஸ் இன்னைக்கு நம்ம தோட்டத்துக்கு வந்தால் 2 தேங்காய் கிடச்சிச்சு. அழகாக கொல்லிக்கார் வராதுக்கு முன்னாடி போய் வச்சு
அதெல்லாம் வச்சு சாப்பிட வேண்டியதுதான். கடாயா ப்ரோ, எது கடாயா? நீ கடாய் வை, நான் இது செட்டு விட்டுனா அழகாக கழுவி. அப்படி பெரியதான். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். சோட்டை புடி சோட்டாதா. நாடா இது யாருக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. அவ்வளோதான் வராது. அப்படியே இஷ்டுக்குது அது நோவா. ஏய் எதிரி வந்துக்கிறான் பாரு, நானோ எத்தனை போயிட்டு போகிறான். ஏய் எனிமி உன்னை அப்படியே ஷூட் பண்ணிடுவான் டுமில்னு. எரியுது. நான் லைட்டாக மசாலா ஒன்றா லைட் காய் இல்லைடா, நான் காஞ்சிட்டு இருக்கேன். இது பெப்பரெல்லாம் போட்டு வேற சும்மா சுக்காகுது. இன்னைக்கு வீடியோவில் பார்க்கறது செம்மையாக்குதா, சாப்பிடும்போது இன்னும் பயங்கரமாக இருக்கும். வெடிதேடா போன ஏய் இருறா, ஃபஸ்ட்டு 1 year ஆகும். திரிப்பூடு சட்டை. இது வந்து கலர் பவுட்ரு எதுவும் சேர்க்காத நேச்சுரலான ஒரு லெக் பீஸு. ஒரு நாளைக்கு கலர் பவுட்ரு சேர்த்து பச்சை, மஞ்சள், க்ரீனு 3 கலரில் சில்லி போடுறோம். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுறோம். அது இல்லை போடு. ஸ்ப்ரிங்கல்ஸ், இதெல்லாம் ஸ்ப்ரிங்கல்ஸ். நல்லா உட்காந்து சாப்பிட்றான், சாப்பிட்டு வந்து வந்துடுறேன். சரி வா. ஸ்ப்ரிங் செம்ம டேஸ்ட்டு. நண்டு வேணுங்கண்ணா நல்லா இருக்கு, செம்ம டேஸ்ட் வேணும்.